வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று உங்கள் சொந்த உள்ளுணர்வின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் சுக்குநூறாக உடைக்கப் போகிறோம். உங்கள் மனதிற்குள் மறைந்திருந்து இயங்கும் அந்த ரகசிய இயந்திரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே நம்முடைய இலக்கு. தயாரா? சரி, ஆரம்பத்திலேயே உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். திரையிலிருக்கும் இந்த படத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் எந்த கிடைமட்ட கோடு நீளமானது? பார்த்த உடனேயே கீழே இருக்கிற கோடு தான் நீளமானது அப்படின்னு உங்க உள்ளுணர்வு சத்தமா சொல்லும், இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த 2 கோடுகளும் சரியாக ஒரே நீளம் கொண்டவைதாங்க. இந்த உண்மை இப்போது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் உங்கள் கண்கள் இன்னும் கீழே உள்ள கோட்டை தான் நீளமானதாக பார்க்கிறது. சரியா? உங்கள் மனதின் ஒரு பகுதி உங்கள் கட்டுப்பாட்டையே மீறி முற்றிலும் தன்னிச்சையாக செயல்படுகிறது என்பதை இது சந்தேகமே இல்லாம நிரூபிக்குது. இது ஏன் நடக்குது? இதை விளக்க பகுதி 1. உங்கள் 2 அமைப்புகளை சந்தியுங்கள். மனதின் பயனுள்ள கற்பனை. இதற்குள் செல்வோம். நீங்க ஏன் இப்போ ஏமாற்றப்பட்டீங்கன்னு புரிஞ்சுக்க மனித மூளையை 2 அமைப்புகளா பிரிச்சு பார்க்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. எப்பவும் விழித்திருக்கும், உணர்ச்சி வசப்பட்டு உடனே முடிவெடுக்கும் நம்ம கதையின் ஹீரோ சிஸ்டம் 1. ஆனா ரொம்ப நிதானமாவும் தர்க்கரீதியாகவும் சிந்திக்கக்கூடிய, அதே சமயம் நம்ப முடியாத அளவுக்கு சோம்பேறியான இன்னொரு கேரக்டர் தான் சிஸ்டம் 2. இவங்க 2 பேருக்கும் இடையிலான போட்டி தான் இது. இந்த அமைப்பு முறை நோபல் பரிசு பெற்ற டேனியல் கானமென் மற்றும் ஆமோஸ் ட்வெர்ஸ்கி ஆகியோரின் புகழ்பெற்ற ஆராய்ச்சியின் மையக்கருத்து. நமக்குள் இருக்கும் இந்த 2 முகவர்கள் நம்மோட அன்றாட பழக்க வழக்கங்களையும் முடிவுகளையும் எப்படி தொடர்ந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. அடுத்து பகுதி 2. சோம்பேறி கட்டுப்பாட்டாளர் சிஸ்டம் 2 எப்போது பின்வாங்குகிறது? இதை சற்று விரிவாக பார்ப்போம். இந்த 2 சிஸ்டம்களும் முரண்படும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2வது நெடுவரிசைய பாருங்க. அந்த வார்த்தைகளை சத்தமா வாசிப்பதற்கு பதிலா அந்த வார்த்தைகள் மையத்திற்கு இடதுபுறம் இருக்கா அல்லது வலதுபுறம் இருக்கா மட்டும் சத்தமா சொல்ல முயற்சி பண்ணுங்க. அப்படி செய்யும்போதே உங்க மூளைக்குள் ஒரு பெரிய போராட்டம் நடப்பதை நீங்களே உணர்வீங்க. இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஸ்டம் 1ஓட தன்னிச்சையான தூண்டுதல்களை முறியடிக்க சிஸ்டம் 2க்கு கடுமையான மன உழைப்பு தேவைப்படுது. அதாவது தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த சோம்பேறி சிஸ்டம் 2வை நம்ம வலுக்கட்டாயமா எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த மனப்போராட்டம் சாதாரணமானதில்லைங்க. இது உங்க கண்களின் கருவிழிகளை நிஜமாகவே விரிவடைய செய்யும் அளவுக்கு உண்மையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். உங்க சிஸ்டம் 2 எவ்வளவு சோம்பேறியானதுன்னு உலக புகழ்பெற்ற ஒரு சின்ன புதிர் மூலமா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு மட்டை மற்றும் ஒரு பந்தின் மொத்த விலை $1.10 வச்சுப்போம். மட்டையின் விலை பந்தின் விலையை விட சரியா $1 அதிகம். அப்படின்னா பந்தின் விலை என்ன? கொஞ்சம் யோசிங்க. உடனே உங்க சிஸ்டம் ஒன் குறுக்கிட்டு 10 சென்ட் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சத்தம் போடும். ஆனா நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நிஜமாவே கணக்கு போட்டு பார்த்தா சரியான விடை 5 சென்ட் என்பது புரியும். நம்மோட முதல் எண்ணங்கள் தவறாக இருந்தாலும் அதை சரிபார்க்காமல் சிஸ்டம் 2 எவ்வளோ சோம்பேறித்தனமா அது ஏத்துக்குது அப்படிங்கறத இது அப்பட்டமா வெளிப்படுத்துது. இப்போது பகுதி 3. தொடர்பு இயந்திரம், பொருத்தம் மூலம் உலகை புரிந்து கொள்ளுதல். சிஸ்டம் 2 எப்பவுமே ரெஸ்ட் எடுக்க விரும்புறதால சிஸ்டம் 1 நம்ம மனச ஒரு தொடர்பு இயந்திரம், அதாவது அசோசியேட்டிவ் மெஷின் மூலமா ஆட்சி செய்யுது. இது தர்க்கத்தை நம்பாம உணர்ச்சிபூர்வமான பொருத்தம் மூலமா விஷயங்களை இணைத்து புரிஞ்சுக்கிறது. உதாரணமா, சயனைடுன்னு சும்மா எழுதி ஒட்டப்பட்ட ஒரு கிளாஸ்ல இருந்து நல்ல சுத்தமான ஆரஞ்சு ஜூஸை குடிக்க மக்கள் மறுக்கிறாங்க. அதே போல அப்போதான் கவர்லேருந்து பிரிக்கப்பட்ட புது சீப்பை கொண்டு கலக்கப்பட்ட பாலை குடிக்கவும் மறுக்கிறாங்க. ஏன்னா சிஸ்டம் 1 உடனடியா அது ஆபத்து அல்லது அருவருப்போடு உணர்ச்சிபூர்வமா தொடர்ந்து படுத்திருது. மனதின் இந்த தொடர்பு படுத்தும் தன்மை ஹாலோ எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கும் பொருந்தும். உதாரணமா, சர்வாதிகாரியான ஹிட்லர் நாய்கள் மற்றும் குழந்தைகளை ரொம்ப நேசித்தார் அப்படிங்கிற உண்மைய நம்மால ஈஸியா ஏத்துக்க முடியறதில்ல. ஏன்னா ஒரு நபரை பற்றிய நல்ல அல்லது கெட்ட பிம்பத்தை எந்த முரண்பாடும் இல்லாம முழுமையா வச்சுக்கவே சிஸ்டம் 1 விரும்புது. சரி, அடுத்து பகுதி 4. எளிதான கேள்விக்கு பதிலளித்தல், உள்ளுணர்வின் குறுக்குவழி. ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வியை நம்ம எதிர்கொள்ளும்போது சிஸ்டம் 1 நமக்கு தெரியாமலேயே ரொம்ப தந்திரமா அந்த பிரச்சனைக்கு பதிலா ஒரு ஈஸியான கேள்வியை மாற்றி நம்மையே ஏமாத்திடுது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்டீவ் அப்படிங்கிற நபர் ரொம்ப அமைதியானவர், சின்ன சின்ன விஷயத்துல கூட அதிக கவனம் செலுத்துபவர்னு சொல்லிட்டு அவர் விவசாயியா அல்லது நூலகரா அப்படின்னு கேட்டா சிஸ்டம் 1 உடனடியா அவரை ஒரு நூலகர் அப்படிங்கிற பொதுவான பிம்பத்தோடு பொருத்தி பாக்குது. ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாருங்க.
அமெரிக்காவில் நூலகர்களை விட ஆண் விவசாயிகள் 20 மடங்கு அதிகம். அதனால புள்ளி விவரப்படி பார்த்தா அந்த ஸ்டீவ் என்பவர் டிராக்டர் ஓட்டும் ஒரு விவசாயியாக இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம எண்களை மறந்துட்டு நம்ம மனசுல இருக்கிற பிம்பத்தை மட்டுமே நம்புறோம். இதே போல கேள்வியை மாற்றுவத நம்ம அடிக்கடி பார்க்கறோம். எந்த காரணத்தினால இறப்பு ஏற்பட்டாலும் பணம் கிடைக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸை விட தீவிரவாத தாக்குதலால் மரணம் ஏற்பட்டால் பணம் தரும் காப்பீட்டிற்கு மக்கள் அதிக பணம் கட்ட தயாரா இருக்காங்க. இங்க லாஜிக்கை விட உணர்ச்சி வசப்பட்ட பயம் தான் ஈஸியா ஜெயிக்குது பாத்தீங்களா? இப்போது இறுதி பகுதியான பகுதி 5, நிஜ உலகில் நம்பிக்கைகள், விரைவாக சிந்திப்பதன் அதிகபட்ச ஆபத்துகள். இதெல்லாம் ஏதோ லேப்ல நடக்கிற சைக்காலஜி டெஸ்ட் மட்டும் இல்லைங்க. இந்த தொடர்புபடுத்தும் இயந்திரம் தான் நிஜ உலகத்துல நம்மோட ஆழமான சமூக நம்பிக்கைகளையும் உலகளாவிய செயல்களையும் தீர்மானிக்குது. பருவநிலை மாற்றம் மாதிரியான பெரிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போதோ அல்லது வலதுசாரி இடதுசாரி என அரசியல் கொள்கைகளை மதிப்பிடும்போதோ நாம் இயல்பாகவே புள்ளி விவரங்களை அடிப்படையாக வைத்து முடிவெடுப்பதில்லை. மாறாக நாம எந்த நபர்களை அல்லது எந்த குழுவை உணர்ச்சிபூர்வமாக நம்புறோமோ அவங்களோட நிலைப்பாட்டையே நமக்கானதா ஒரு சார்பின்றி அப்படியே ஏத்துக்கிறோம். டேனியல் கானமன் இது ரொம்ப அழகாக சொல்றாரு. பருவநிலை மாற்றத்தை நம்பும் நபர்களை நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட கொந்தளிப்பான சூழ்நிலைகளில நம்மோட பிடிவாதம் டேட்டாவிலிருந்து வர்றதில்ல. ஒரு மாற்று பார்வையை கொண்டுவர நம்மோட தன்னிச்சையான சிஸ்டம் 1 முற்றிலும் தவறுவதால தான் அந்த அளவுக்கு ஆழமான உறுதிப்பாடு நமக்கு வருது. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும். இந்த மனக்குறைபாட்டை நம்மால முறியடிக்க முடியுமா? வெறும் உள்ளுணர்வை நம்பி குருட்டுத்தனமா பறக்காம விமானத்தின் டேஷ்போர்டை பார்த்து பாதுகாப்பாக பறக்கும் ஒரு பைலட் போல நம்மோட சோம்பேறியான சிஸ்டம் 2வை விழித்தெழ செய்து சரிபார்க்கும் அமைப்புகளை நம்ம உருவாக்க முடியுமா? கண்முன்னாடியே நடக்கும் வெளிப்படையான உண்மைகளையே நாம பல நேரங்களில் பார்க்க தவறுகிறோம். அதைவிட மோசம் என்னன்னா, நாம் தவறுகிறோம் அப்படிங்கிறதே நாம் உணர்வதும் இல்லை. இந்த தப்பெண்ணங்களை நாம் அங்கீகரிப்பதுதான் நம்ம தவறுகளை கண்டறிவதற்கும் சிஸ்டம் 1 எப்பவும் நம்ம முடிவுகளை கடத்திச் செல்லாமல் தடுப்பதற்குமான முதல் படி. இந்த அலசலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். கடைசியா உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்கிறேன். உங்கள் மூளைக்குள் இருக்கும் கட்டுப்பாட்டாளர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதையும், உங்களின் ஆழமான நம்பிக்கைகள் எல்லாமே வெறும் தன்னிச்சையான உணர்ச்சிகளால் ரகசியமாக தீர்மானிக்கப்படுகின்றன என்பதையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த எந்த தர்க்கரீதியான முடிவை இது வெறும் மாய தோற்றமாக இருக்குமோ அப்படின்னு இப்போ சந்தேகிக்க போறீங்க? கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள்.